10 வருஷமா நம்ம ஊர்ல சேர்மனா இருக்கிற பொண்ணு ரங்கத்து மேல இப்படி ஒரு பழி சுமத்துறாங்கன்னா நாங்க யாரும் நம்ப தயாரா இல்ல. அதே சமயத்துல கட்டின புருஷனே பொண்டாட்டியை நடத்த கட்டவன்னு சொல்லும் போது இதை நம்பாம இருக்கவும் முடியல. இத பாருமா சரோஜா, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீ சொல்ற பதில வச்சுதான் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல முடியும். உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கும் கள்ள தொடர்பு உண்டா இல்லையா? குழந்தைகளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கு கள்ள தொடர்பு இருக்கான்னு பஞ்சாயத்துல கேட்டா ஆமான்னு சொல்லணும். இல்ல பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம கழுத்தறுத்து கொன்றுவேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏமா இப்படி பேசாம இருந்தா எப்படிமா? உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கும் தொடர்பு உண்டா இல்லையா? உண்டு. அட தூ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சேர்மன் பதவி வேணுமா? நான் கூட என்னமோ நினைச்சேன். இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறவன் எல்லாம் நடுத்தரவுல நிக்க வச்சு செருப்பால் அடிக்கணும். ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. தெய்வத்து மேலேயே தேவடைய பட்டம் கட்டின மாதிரி உங்க மக மேல நான் அபாண்டமா பழிய சுமத்துட்டேன் ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. பட்டம் தவறி மழை பெஞ்சு என்னம்மா பிரயோஜனம்? இது அங்க சொல்லாம இங்க வந்து சொல்றியம்மா. அப்படி சொல்லலன்னா என் பிள்ளைங்களை கொன்னுடுவேன்னு என் புருஷன் என்ன மிரட்டினாரு. என் குழந்தைங்களை காப்பாத்திக்க என் மானத்தை விட்டு நான் பொய் சொல்லி. உன்னுடைய சூழ்நிலையில எந்த தாயா இருந்தாலும் இப்படித்தாமா ஒரு பொய்ய சொல்லி இருப்பா. ஆனா என் பையனை பத்தி எனக்கும் என் மருமகளுக்கும் நல்லா தெரியும். அவன் மனசு இருக்கு சுத்தமான தாய்ப்பால் மாதிரி. ஆண்டவரே நினைச்சாலும் அதை அசிங்கப்படுத்த முடியாது. ஓமா ஓமா. ஐயா, உங்க பையனை கூப்பிடுங்க. அவர் கால விழுந்த மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பாவி, இடுப்புல கட்டுற வேட்டி மானத்துக்கோ தோல்ல போடுற துண்ட மரியாதைக்கும் வாழ்ந்தவர் பொண்ணு ரங்கம். அப்படிப்பட்டவரை என்ன காரணமா காட்டி கொன்னுட்டியேடா. இனிமே நான் சும்மா இருக்க போறதில்ல. இப்பவே போய் ஊரை கூட்டி நடந்த உண்மை சொல்ல போறேன். எங்கடி போற? நான் சேர்மன் ஆகிறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. புருஷ எப்பவுமே பக்கத்துல இருக்கான்னு சொல்றதை விட அவர் ஒரு நல்ல பதவியில் இருக்கான்னு சொல்றதாண்டி பொண்டாட்டிக்கு பெருமை. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஒண்ணு பண்ற, பொண்ணு ரங்கம் போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வைக்கிற. அப்பதான் ஊருக்குள்ள நான் சொன்ன பொய்யெல்லாம் எப்பவுமே உண்மையா இருக்கு. இப்படி பண்ணிட்டேடா. என்ன விட்டுட்டு போறா? நீ எப்படிடா மறந்து வந்தது? பாத்தியா, திருட்டுத்தனமா பழகிட்டு இருந்தாங்க. விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே தூக்கு போட்டு தொங்கிட்டாங்க. ஆளுங்க சொன்னது சரியா தான் போச்சு.
என்ன மாப்பிள்ள சொல்ல முக்கெல்லாம் மாமனா வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஏதாவது சீர்வரிசை வேணுமா? அப்பா வேற ஊர்ல இல்ல. உனக்கு வேண்டிய சீர்வரிசையை நானே தரேன். எனக்கு வேண்டிய சீதனமே உன் அப்பனோட உயிர் தாண்டா. என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்க? என்னைக்குதான் உங்க அப்பனோட சாவு என் கையில தாண்டா. இன்னும் உங்க ஆத்திரம் அடங்கலையா? காளிங்கரா என் தலையை வெட்டி என்னைக்கு என் தாத்தா காலடியில போடுறனோ அன்னைக்குதான் என் ஆத்திரம் அடங்கும். என் அப்பா செத்துட்டா மட்டும் இந்த குடும்பத்துல போன சந்தோஷம் திரும்பி வந்துருமா? இல்ல உங்க அப்பா தான் உயிரோட வந்துருவாரா? சாக போறது உங்க அப்பா, அதனாலதான் நீ அப்படி பேசுற. அது இல்லைங்க, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது ஏன் புருஷன், அதனாலதாங்க இப்படி பேசுறேன். ஜெயிலுக்கு போறத பத்தி நான் கவலைப்படல. உன் அப்பா செத்து சுடுகாட்டுக்கு போகணும். அப்பதான் எரிமலையா குதிச்சிட்டு இருக்க என் மனசு அடங்கும். உங்களுக்கு இருக்கிற ஆத்திரம், வெறி, கோவம் எல்லாமே நியாயம்தான். அதே சமயத்துல என் சொத்து, சொகம், சொந்தம், பந்தம் எல்லாமே நீங்க தான். அதை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. என் அப்பா செஞ்ச கொடுமையில என் அம்மாவை இழந்த, மறுபடியும் எங்கே அவர் கையால ஏன் தாலிக்கும் ஆபத்து வந்துருமோதாங்க பயமா இருக்கு. தன் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொண்ணு ஆண்டவன் கிட்டயோ இல்ல அடுத்தவங்க கிட்டயோ தாங்க தாலி பிச்சை கேட்பா. ஆனா நான் கட்டின புருஷகிட்டயே தாலி பிச்சை கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன அனாதையாக்கிடாதீங்க, என்ன அனாதையாக்கிடாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க, என்னை விட்டு போயிடாதீங்க.
டேய், இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கேன். இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஏன் நடிச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொன்றுவீங்க தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது. அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்களே. புதைக்கிட்டோம். எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா. கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? நீ ஆபீஸ் எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்பட்டி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்க. நான் இப்பவே சொல்றேன். 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உள்ள பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50. 1 lakh உனக்கு, 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆயிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆயிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே? ஓகே. டன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ராஜா? ராஜா, என்ன விட்டுட்டு போயிட்டியே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராஜா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள போட்டுன்னு போயிட்டியே ராஜா. ஐயோ ராஜா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்? அண்ணா, சுப்பிரமணிய அண்ணா. தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க ஐயோ ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா? இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு. போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பணத்தை நடுவேட்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இதோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இது என்ன குப்பை தொட்டியா? சாம்பல தட்டுற? என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம் அடிச்சு இருக்கும்போது மூஞ்சில டப்புன்னு வச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன். உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல் இருக்க. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சின. உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க. அட விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்களும் கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களே. விரல் போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு. நீங்களே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்துருக்கு பாத்தியா? டேய், வெட்டிக்கிட்டு போனவன் எந்த மோதிரம்?
எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்தா? உனக்கு தேவை மோகம் தானே? வந்துச்சுல, மூடிக்கு போடா. போடே. பணத்துக்கு பாடல வைங்கடா. ராஜா தூக்குடா. அண்ணா பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா. டைம் ஆச்சு. பணம் தூக்கி குளிக்குள்ள வைங்க. எடுத்துங்க. யாரா கரையான் தலை நீ? செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குல வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி, எரிச்சு தொலைங்கடா. நிறுத்துறா. எங்க இந்த துண்டு பீடி? படங்க. உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதாடா? புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. நிறுத்துக்கடா. எங்க புதைக்கிறவங்க எல்லாம் ஒரு தடவை கையை தூக்குங்க. கீழே போடுங்க. எரிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. மெஜாரிட்டி கம்மி. நீ ஒருத்தன் தான். உதவாங்கக்குள்ள ஓடி போயிரு. போடா. பணத்தை தூக்கி குளிக்கல வைக்கடா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. யாரப்பா? ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. டேய், இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா. 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க வாங்க வாங்க. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசில இருந்தா வரீங்க. அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின். அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிவே எழுப்பி கேளுங்க. இது போஸ்ட் மாடம்னா இதால 2ஆம் 3ஆம் அறுப்பான். அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? குடுத்துருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க. நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ஐயா, 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 ஐயா,